தெரியாம பட்டுருச்சு. ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. இத போய் யாரோ தப்பா எடுத்துவாங்களா? இது தெரிஞ்சே பட்டதுங்களா? ஓ ஓ, ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். என்னங்க வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்களேன். அது வந்து உங்களை மாதிரி பெரியவங்க என் வீட்டுல காலடி எடுத்து வச்சா எனக்கு கௌரவமா இருக்கும். இருக்கும். வாங்க. அது இன்னொரு நாளைக்கு வந்துடலாமேன்னு பார்த்தேன். என்னாச்சு? வழிக்கிட்ட. சுப்பையா, சீக்கிரம் வந்துடுறேன். உள்ள வாங்க. யாரும் பார்க்கலையே. என்ன பாக்குறீங்க? தொட்டியில அப்புறம் என்ன? நியாயம்தான். வாங்க உட்காருங்க. இது மாதிரிலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்களா? என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்னையே சாப்பிடுற மாதிரி பாக்குறீங்களே. அப்படி பாக்குறேன்ல, வச்சுங்க. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் என் படுக்கைக்கு வந்த உடனே சின்ன பையனா மாறணும். அதுதான் எனக்கு கௌரவம். அது நியாயம் தானுங்களே. இது என்னது சட்டை? இது வேர்க்கும் போது சட்டையெல்லாம் எதுக்கு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன சாஞ்சிட்டீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சா? யார் சொன்னது வயசாயிடுச்சுன்னு? இதெல்லாம் பித்த நேர. அதானே பார்த்தேன். பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் பேசிட்டு மாமா வேலை எனக்கு டவுன்ல இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. அம்மா முறுக்கு கொடுக்கும், நிறைய தின்றாத. என்ன பெத்த ராசாத்தி என் கண்ணே பட்டுடும் போல இல்ல. ஆட்டுக்கு அந்த பக்கம் வயசுக்கு வந்த ஒரு பேத்தி இருக்காளே, அவளை போய் பார்க்கணும், அன்பா பேசணும்னு ஒரு தடவையாவது ஒரு தோணுச்சா? என்ன என்னடி பண்ண சொல்ற என் கண்ணு? நான் தேனி சந்தைக்கு போகணும், உடுமலைப்பேட்டை சந்தைக்கு போகணும், பொள்ளாச்சி சந்தைக்கு போகணும், இப்படி சந்தையா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஊர்ல இருக்கிற சந்தைக்கு எல்லாம் போ, ஆனா என்ன மட்டும் பார்க்க வராத. போச்சுக்காதடா. நீ என்ன நினைக்கலனாலும் நான் உன்னை நினைக்காம இருக்க முடியுமா? இந்தா இத வச்சுக்கோ. சீலையா? எனக்கா? சின்னப்பட்டி சேலை 16 முழம், நல்லா சுத்திக்கோ. இத நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, படக்குன்னு 10 வயசு குறைஞ்சிரும். அப்புறம் அந்த கிழவை தாத்தால மறுபடியும் உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஜைட்டா? அப்படின்னா சைட் தான் தெரியாதா? ஐயோ, எங்க அந்த தாத்தா? தாத்தா, ஐ தாத்தா, நல்லா இருக்கியா? ஆமா, முதல்ல உன் பாட்டி தான் உங்க அண்ணனுக்கு தெரியுது. கோச்சுக்காத தாத்தா. எப்ப பார்த்தாலும் முறுக்க எண்ணிக்கிட்டு இருக்கியே, உன் பேத்திக்கு என்ன வயசாதுன்னு எப்போது எண்ணி பாத்தியா? உன் வயசை நான் எண்ணி பாக்கணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. ஒண்ணுமே புரியாது. இந்த புது வேட்டி வாங்கி வந்திருக்கேன், வச்சுக்கோ. என்னடி இது? தாத்தாவுக்கு வேட்டி வாங்கி இருக்கிற, பாட்டிக்கு சீலை வாங்கி இருக்கிற, என்ன சங்கதி? பாட்டி பாட்டி பாட்டி, அந்த கரண்டி அந்த பக்கம் வை. பாசத்துல பேத்திக்கு சூடு வச்சிடாத. நான் சூடு வைக்கிறது இருக்கட்டும், நீ வந்ததே பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம்? அப்பா, இப்போ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டியே. பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு முன்னால அம்மா வாயை திறக்கிறதே இல்ல. சரி. மாமா என்னடானா அப்பாவுக்கு முன்னாடி கை கட்டி மாமா சொன்ன சரிதே, மாமா சொன்ன சரிதே, மாடு மாதிரி தலையாடிட்டே இருக்காரு. ஏண்டி என் பையனை மாடுன்னா சொல்ற? பாட்டி, சும்மா செல்லம்மா சொன்னேன், கோச்சுக்காத. வர பொங்கலுக்கு எங்க அப்பாவுக்கு பரிவட்டம் கட்ட வருவீங்கல்ல? ஆமா. அப்ப நீங்க 2 பேரும் எங்க அப்பாவுக்கு முன்னாடி தைரியமா நின்னு உங்க பையனுக்கு என்ன பொண்ணு கேக்குறீங்க. ஐயோ ஐயோ, என்னடி இது? நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு கை கால வருது. உங்க அப்பா முன்னாடி போய் நான் தைரியமா கேட்டேன்னா எனக்கு ஜன்னியே வந்துரும். அரிசி பாட்டி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ சீக்கிரமா பொண்ணு கேட்டு கட்டிட்டு வா. அப்புறம் நான் இங்க வந்து உனக்கு முறுக்கு சுட்டு கொடுக்குறேன், நீ வெளியே உட்காந்து வியாபாரம் பண்ணு. முத்து, என்ன தாத்தா பாட்டி எல்லாம் பேசிட்டியா? போலாம். பாண்டி, அம்மா நல்லா இருக்கியம்மா? அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். வா. என்னடா என்னமா யார் வீட்டுக்கோ வந்து யாருக்கிட்டே பேசுற மாதிரி கால்ல வெண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? உட்கார்ந்து பேசுப்பா. அம்மா புரியாம பேசுற. மாமா வீட்டுல 1008 வேலை இருக்கு, நேரத்துக்கு போனா மாமன் திட்டு வந்தா
நீ வரியா இல்லையா? முறுக்கு எடுத்து வா, முறுக்கு எடுத்து வா. யாருக்கு இதெல்லாம்? மாப்பிள்ளைக்கு. ஐயோ அம்மா, மாமனை நீ அசிங்கப்படுத்துறியே. அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. இந்த லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி அதெல்லாம் தான் சாப்பிடுவாரு. நீ இது மாதிரி ஏதாவது செய்வா உன் வீட்டுக்கே வரதில்ல. அட பாவி, இது உன் வீடுடா. ஆமா, என் வீடு. அது குடு, நீ முதல்ல புறப்படு. இன்னும் கொஞ்சம் எடுத்து வா. உன்னை விட்டா 3 நாளைக்கு அரட்டை அடிச்சுட்டே இருப்பேன். ஏன்டா பிள்ளைய கோச்சுக்கிற? வா. சோடி பருத்தமெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமா. மாப்பிள்ளைய நினைச்சாதான் பயமா இருக்கு. தடுக்கி வந்து மினிக்கி மினிக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தனம் வளச்சி வளச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே. என்ன பண்ணிக்கிற? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க? இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நீங்க போங்க. நீரோட தடுக்கி தடுக்கி யாரு அவ? தடுக்கி தடுக்கி வந்து மினிக்கி மினிக்கி ஏய், இறங்கு கீழே. மணியக்காரி விட்டு வண்டியில இருந்து எங்க அக்கா வரங்க சொல்றதுக்கு நீ யாரு? டேய், சும்மாரா புண்ணாக்கு. நான் அவரோட மச்சான். அவர் தாலி கட்டினாரே, அந்த சொந்த புண்டாட்டியோட ஒரே சொந்த தம்பி. ஓஹோ, அப்படின்னா உனக்கும் இந்த வண்டியில உரிமை இருக்குன்னு சொல்ற. வேணும்னா நீயும் என் பக்கத்துல வந்து உட்காரு. நீ எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் உன்னை விட்டுடுறேன். ஏய், நீயா கீழே இறங்குட. உன் கைய பிடிச்சு இழுத்து நானே வெளியே எறிஞ்சிடுறேன். என் மேல ஆசைப்படுறவனும் கைய பிடிக்கிறேங்கிறான், ஆத்திரப்படுறவனும் கைய பிடிக்கிறேங்கிறான். ஆக மொத்தத்துல என் கைய பிடிக்காம உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வராதுல்ல. நான் யார்கிட்டயும் காசு இல்லாம பேசுறதே இல்ல. தம்பி, அக்கா? வண்டி எடு. ஏய், என் அக்கா உட்கார்ந்த இடத்துல வேற எந்த சிரிக்கு இறங்கல. இறங்குடி. என்ன திமிரு இருந்தா எங்க அக்கா மேல கையா? டேய், கல்யாணத்துக்கு எங்க அக்கா மொய் வச்சுட்டு வர சொல்லிச்சு. வந்த இடத்துல கை வைக்க வேண்டியதா போச்சு. பார், நீ பொம்பளை ஆச்சேன்னு விடுற இல்லன்னா